வணக்கம் தோழர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நல்லாதரவை கொடுங்கள். மிக்க நன்றி. இந்த இப்போல்லாம் வர காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேசுகிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. ஒருவேளை ஆழ்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே பேசுகிறாங்க. பிஜேபி ஆதரிச்சும் பேசுகிறாங்க, பிஜேபி எதிர்த்தும் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பேசணும். ஒருத்தர் பேசுகிறாரு, தமிழ்நாடு தான் இப்போ நீங்கள் இப்போ ஐயா மோடி அவர்களே, ராஜ்நாத் அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்கள் 3 பேரும் பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்குறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மேலே போர் தொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க. காஷ்மீரில் நடந்த கலவரத்துக்கு அது மூல காரணமாக தமிழ்நாட்டிலேயே இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காருங்க. இது எப்படி நம்ம எப்படி தமிழ்நாடு எப்படி பிரிவினையை தூண்டுது? தமிழ்நாடு கேள்வி கேட்குது. மற்ற யாரும் கேள்வி கேட்கல, தமிழ்நாடு கேள்வி கேட்குது. இப்போ ஒன்றுமில்ல. இப்போ ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுனாக்கா, இப்போ சம்பவம் நடந்து 3-4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளில் என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். தமிழ்நாடு பிரிவினையை தூண்டுது, தமிழ்நாடு தேசபக்திக்கு எதிராக இருக்குது, தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் கலக்கலை, பிரிவினையை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சில கேள்விகளை கேட்கணும்ல. இப்போ பிபின் ராவத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முப்படைகளின் தளபதி. எவ்வளோ பெரிய பதவின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட முப்படைகளோட தளபதி யார் இருந்தாங்க? ராஷ்டிரபதி, ஜனாதிபதி தான் முப்படைகளோட தளபதியாக இருந்தது. இப்போது இவரை முப்படை தளபதிகளாக போட்டிருந்தாங்க. அப்போ பிபின் ராவத் இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒரு பதவி அப்படின்னு தான் இவ்வளோ நாளாக இல்லை. ஏன்னா கப்பல் படை, காலாட்படை, தரைப்படை, கப்பல் படை, வான்படை, இது 3 விமானப்படை, இது 3க்குமே 3 தளபதிகள் இருக்காங்க. இந்த 3 தளபதிகளுக்கும் சேர்த்து ஒரு பெரிய தளபதி, ஒரு தலைவர் அப்படின்னாக்கா அது ராஷ்டிரபதி தான். முப்படைகளுக்கும் தலைவர் ராஷ்டிரபதி. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிபின் ராவத்னு ஒருத்தரை போட்டிங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வெலிங்டன் நினைக்கிறேன், நீலகிரி வெலிங்டனில் அங்கே இருந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்கறதுக்காக ஹெலிகாப்டரில் போனார். ஹெலிகாப்டரில் போனவர் முப்படைகளுடைய தளபதி. அவரை வழிநடத்தி செல்கிறவங்களில் கூட போகிறவங்க அந்த பைலட்டு எவ்வளவு இராணுவ பைலட்டு தான். அவர் இராணுவ தளபதியை கொண்டுக்கிட்டு போகிறாருன்னா, ஏற்றிட்டு போகிறாருன்னா, ஒரு இராணுவ தளபதியாக தானே இருப்பார், இராணுவ பைலட்டாக தானே இருப்பார். அப்போ அந்த இராணுவ பைலட்டுக்கு பணி இருந்தால் எப்படி ஓட்டணும், பணி இல்லைன்னா எப்படி ஓட்டணும், இது எப்படி செயல்படுத்தணும், மூடு பணியாக இருந்தால் எப்படி இருக்கணும், சாதா பணியாக இருந்தால் எப்படி இருக்கணும், உள்ளார போகலாமா வேணாமா, இப்படி பல தகவல்களையும் பல தடவை ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ட்ரைனிங் எடுத்தால் தான் அந்த போர்க்கால சமயங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு இந்த பைலட்டுகளுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கேவலம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மலைச்சாரலில் போய் அடிபட்டு ஃப்ளைட்டில் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா, இதை நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இதாக எடுத்துக்குவீங்க? காஷ்மீர் மாதிரி 24 ஹவரும் வருஷம் பூராவுமே பணிகளாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் அவ்வளோ பெரிய பணியில் நீங்கள் எப்படி போய் வேலை செய்வீங்க? இந்த ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இந்த சைடில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலே உங்களால் முடியலை அப்படின்னா, முழுவதும் பனியாக இருக்கக்கூடிய, பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய, எல்லா டைம்லேயும் பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இமயமலை உச்சியில், அது பேர் என்ன, லடாக்கு, சியாச்சின், இதிலலாம் எப்படிங்க வேலை பார்க்க முடியும்? அப்போ அந்த பைலட் என்ன ட்ரைனிங் எடுத்தார் எப்படின்னு சொல்லி தெரியுதுல்ல. சரி, இதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்குங்க, இதுக்குள்ளே போகக்கூடாது, இது டேஞ்சரான ஒரு ஏரியா, இந்த இடம் சரியில்லை அப்படிங்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் இராணுவத்துக்கு கத்துப்படி தானே. இந்தியாவில் நீலகிரியில் வெலிங்டன் 117ன்னு நினைக்கிறேன், அது ஏதோ ஒரு பேர் போட்டிருப்பாங்க வெலிங்டனில். ஏன்னா எங்கள் அப்பா அதில் இருந்தார், நீலகிரி ரெஜிமெண்ட்டில் தான் எங்கள் அப்பா இருந்தார். அந்த நீலகிரி ரெஜிமெண்ட்லேருந்து அவருக்கு தகவல் கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ நீலகிரி ரெஜிமெண்ட்டில் இருந்த இராணுவ அதிகாரிகள், உயரதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவர்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியாதா? சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த ரூட்டில் எதையுமே சொல்லிட்டு தானே செய்யணும். புரோட்டோக்கால் இருக்கும்ல.
முப்படை தளபதிகளின் வராரு முப்படைகளோட தளபதி அப்படின்னு வராரு. 3 படைகளுக்கும் தளபதி ஒருத்தர் வராருன்னா, ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல, இப்படி தான் வரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் பண்ணணும். அது முதல்ல ட்ரையல்லாம் பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கணும் ட்ரையல். இதையெல்லாம் மீறி ஒரு விபத்து நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கணும்ல. இதை கேட்டாக்கா நம்ம வந்து தேச விரோதியா? இதை கேட்டாக்கா நம்ம கேள்வி கேட்குறான், இவன் வந்து பிரிவினையை தூண்டுறான் அப்படிங்கிறதா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்டால் நம்ம பிரிவினை தூண்டுறதா அர்த்தமா? இது கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா வேணாமா? அதுதான் கேள்வி. சரி, இப்போ அதை விடுங்க, அது முடிஞ்சு போன கதை, அது பழசு, அதை விட்டுருங்க. நம்ம இப்போ இதுக்கு போவோம், காஷ்மீருக்கு போவோம். காஷ்மீரில் விபத்து நடந்திருக்குது. சரி, கொலை, படுகொலை, படுபாதக செயல். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அவன் வந்து நாட்டுக்குள்ளார வந்து சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல வந்து 27 28 பேர்த்த சுட்டு கொண்டுருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளவு வந்து நெஞ்செழுத்தம் இருக்கணும். அப்போது ஒரு பயமில்லாத்தன்மை தானே. சரி, அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல யாருமே இல்லை, இராணுவ வீரர்கள் யாருமே இல்லை, போலீஸ்காரங்க யாருமே இல்லை. ஏன் இல்லை? ஒரு கேள்வி. 370 சட்டம் 370 சிறப்பு சட்டம், அந்த சட்டத்தின் கீழே வருது காஷ்மீர். ஏன்னா அங்கே வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கும், அதனால தான் கொடுத்துருப்பாங்க. 370 சிறப்பு சட்டத்தில் அந்த காஷ்மீரை வச்சுருந்தது ஒரு ஒரு இதாக இருக்கும், அதனால தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்கு அதை மாற்றுறீங்க? அப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும். ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, 320 ஒரு ரூல் எனக்கு தெரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, வெளி மாநிலத்தவர்கள், வெளியாட்கள், அந்த மாநில மக்களை தவிர வெளியாட்கள் யாரும் வந்து அங்கே இடமே வாங்கக்கூடாது. ஆப்பிள் விளையுங்கிறாங்க, பனி பெய்யுங்கிறாங்க. சுற்றுலா நகரம், சூப்பராக பனியோடு இருக்கும் சுற்றுலா நகரம். ஒரு சில மலைப்பயிர்கள் மட்டும்தான் விளையும், வேறு எதுவும் விளையாது. ஆப்பிள் விளையுதுன்னு சொல்லி காஷ்மீர் ஆப்பிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சுற்றுலா சுற்றி பார்க்குறது, பனி சறுக்கு விளையாட்டு, பனியில் விளையாடுறது, பனியை சுற்றி பார்க்குறது, பனிமலைகள் மேலே சவாரி செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் அங்கே. அப்போ இதை பார்க்குறதுக்கு தான் சுற்றுலா பயணிகள் வெப்ப காலத்துலேருந்து, வெப்பம் நம்ம ஊரில் 105 டிகிரி வெடிக்குது, 106 டிகிரி. நம்ம என்ன பண்ணுவோம், காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு சிம்லா, இந்த லடாக்கு, அது மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற ஏரியாங்கள்லாம் பார்த்து டூரிஸ்ட்டு போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வர டூரிஸ்ட்டு ஆயிரக்கணக்கில் வருவாங்கல்ல. நீங்கள் 370 கேன்சல் பண்ணோன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க, இது ரொம்ப பாதுகாப்பான இடம், நாங்கள் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டீங்க. அதை யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாக்க அங்கே ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து தெரியும், ஃபருக் அப்துல்லாவை யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வச்சுருங்கன்னு வச்சுங்க. அந்த முதல்வருக்கு யூனியன் டெரிட்டரி அப்படின்னா எந்த பவருமே இல்லை, அது கண்ட்ரோல் பூரா உள்துறை, மத்திய உள்துறை அமைச்சகத்திட்ட தான் இருக்கும். நம்ம யார், அமித்ஷா கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். இராணுவ அமைச்சர் அமித்ஷா, மோடி, இவங்க 3 பேர் கண்ட்ரோல் தான். இந்த 3 பேர் கண்ட்ரோலில் இருக்கும்போது, இராணுவம், போலீஸு, இவங்கெல்லாம் இருக்கும்போது சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் தனியாக இருந்தாவே டேஞ்சர், காஷ்மீர் மக்கள் தனியாக இருந்தாவே டேஞ்சரு. இதில் சுற்றுலா பயணிகள் வேறு ஆயிரக்கணக்கான பேர், 2000 2500 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பு போட்டிருக்கணும்? பாதுகாப்பு போட விட்ட ஆள் யார்? இலங்கையில் ஒரு திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இப்போ இது மாதிரி விபத்து அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு இந்தியன் அந்த உளவுத்துறை, ஆர்பியா எதுனா அது பேர் என்ன, ஐபி, இந்தியன் இன்டெலிஜென்ட் பியூரோ, ஐபியா இன்டெலிஜென்ட் பியூரோ நம்ம இலங்கையில் போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேதாரம் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு விபத்துக்கு நடக்க போகுது, கவனமாக இருங்க அப்படின்னு தகவல் கொடுக்குறீங்க இலங்கை இராணுவத்துக்கு. இலங்கை எங்கே இருக்குது? இலங்கை வந்து நம்ம நாட்டோட வெளிநாடு. அது அது நம்ம நாட்டு இலங்கை வெளிநாடு தானே. அப்போ அங்கே போய் தகவல் கொடுக்க தெரியுது. நம்ம சொந்த மண்ணில் சொந்த மக்கள்கிட்ட இருக்கிற அது அந்த ஊரில் நீங்கள் முன்னாடி என்ன பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இன்டெலிஜென்ட் பியூரோவில் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த இன்டெலிஜென்ட் பியூரோ எதுக்கு? இலங்கை அரசுக்கிட்டே சம்பளம் வாங்குறீங்க, அங்கே போய் தகவல் சொல்கிறீங்க, சரியான தகவலை சொல்கிறீங்க, இங்கே தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ இந்திய அரசாங்கத்திட்ட தான் சம்பளம் வாங்குறீங்க, ஏன் சொல்லலை, ஏன் கண்டுபிடிக்கலை, யார் செய்யலை? அப்போ திறமை இல்லையா? அப்போ சரியான ஆட்கள் இல்லையா? சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா? என்ன குறைச்சல், என்ன இல்லை? இன்டெலிஜென்ட் பியூரோவில் என்ன இல்லை? சிபிஐயில் என்ன இல்லை? உளவுத்துறையில் என்ன தெரியல? இராணுவத்துக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்குது, அது என்ன பண்ணுச்சு?
இராணுவத்துக்குன்னு தனியாக ஒரு உளவுத்துறை இருக்குங்க. மத்திய அரசுக்குன்னு தனியாக உளவுத்துறை இருக்கும். இராணுவத்துக்குன்னு தனியாக ஒரு உளவு இந்த பாதையில் போகலாமா, இங்கே செய்யலாமா, இங்கே இது மாதிரி நடக்கலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, இங்கே என்ன நடக்குது, எது நடக்குது எல்லாம் கண்காணிப்புக்கு மிக்க பகுதி. ஏன்னா 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே போராட்டங்களும் வெடிகுண்டுகளும் சத்தங்களும் காஷ்மீர் மக்களுக்கு பழகி போச்சு. நம்மளும் காதில் கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு. இவங்களும் பாகிஸ்தான் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் மாற்றி பிஜேபி, பிஜேபி மாற்றி காங்கிரஸ். யார் வந்தாலும் பாகிஸ்தானை விட்டாக்கா அவங்களுக்கு வேறு அரசியலே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் அங்கே பாதுகாப்பை எப்படி பலப்படுத்தி இருக்கணும்? சம்பவம் நடந்து 1 ஹவர் வரைக்கும் யார் எந்த மிலிட்ரிக்காரங்களும் எந்த போலீஸ்காரங்களும் வரலங்கிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்து முஸ்லீம் ஒத்துமையாக இருக்குது இந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவில்லை. எங்களை காப்பாற்றினதே ஒரு முஸ்லீம் தான், ஒரு முஸ்லீம் தான் எங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு டிரைவரே, எங்கள் கார் டிரைவரே முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருப்பது இந்த மத்திய ஒன்றிய அரசுக்கு பிடிக்கலை. அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. தப்பான கதையை கட்டி விட்றாங்க. அதுவும் எப்படி தப்பான கதை கட்டி விட்றாங்க? ஃபேண்ட் அவுத்து அவர் முஸ்லீமா இந்துவான்னு பார்த்து அதுக்கப்புறம் சுட்டாங்களாம். என்னையா கதை இது? நம்புகிற மாதிரியா இருக்குது. சரி, இது உண்மையான தகவலா? சரி, நம்புகிறோன்னே வச்சுக்க. உண்மையான தகவலா? இதுக்கு என்ன ஆதாரம்? வீடியோ ஆதாரம் எதுவும் வச்சுருக்கீங்களா? இது நம்ம இது என்னது, அது கேமரா, சிசிடிவி கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா? இதுக்கு ஆதாரம் இருக்குதா? நேரில் பார்த்தவங்க யாரும் ஃபோட்டோ எதுவும் எடுத்து வச்சு அவங்க பேண்ட்டை கழட்டி அவருடைய ஆண்குறியை ஒரு முஸ்லீமா இந்துவான்னு பார்த்த அந்த வீடியோ ஏதாவது வச்சுருக்கீங்களா? எப்படி இது மாதிரிலாம் கட்டுக்கதை கட்டி விட்றீங்க? இதை கேட்க போனால் நம்ம தேச விரோதியா? அந்த பையன் சொல்கிறாப்புல, தேச விரோதிகள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் வந்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள். இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள்னு யாரை பார்த்து யார் சொல்கிறது? அந்த பையன் உண்மையிலே தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு பேசுகிறாப்புல. ஆனால் தமிழ்நாட்டை குறை சொல்கிறாரு. அவர் தமிழனா இல்லையா, தமிழ்நாடா வெளி மாநிலங்கள் வந்துட்டு பேசுகிறாராங்கிறது தெரியலை. ஏன் இவ்வளோ பொய்யும் புரட்டமாக பேசியிருக்கீங்க? ஏன் ஒரு இராணுவ வீரர் கூட ஏன் இல்லாமல் அந்த இடம் என்ன ஆனிச்சு? ஒரு 5 பேர், ஒரு 10 இராணுவம் 2000 பேருக்கு மேலே அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றுலா பயணிகள் இருக்காங்க. ஒரு 2000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அந்த 4 பேர்த்தையும் சுட விடாமல் ஒரு 2 பேர்த்த அப்படியே நமக்கு தெரியாமல் சுட்டா கூட ஒரு 2 பேர்த்த 3 பேர்த்த சுடுறதுக்குலாம் அவங்கள பூரா சுட்டு கொண்டுருக்கலாம்ல? இல்லையா? இல்லையே. இப்போ குறைஞ்சா வச்சுட்டா ஒரு 20 பேராவது உயிரையாவது தப்பிக்க வச்சுருக்கலாம்ல. 8 பேரும் உயிர், 7 பேர் உயிரோட. அதுவே நமக்கு பெரிய விஷயந்தான். ஐயோ, 8 பேர்னாக்க 8 வீடு, 8 குடும்பம். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்போது இதெல்லாம் கேட்டால் நம்ம வந்து தேச விரோதி, சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறாங்க, தேசத்துக்கு புறம்பாக பேசுகிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாங்க. என்ன இறையாண்மை என்ன பண்ணீங்க நீங்கள்? இந்த 12 வருஷத்தில் நீங்கள் இந்திய இறையாண்மைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்தியாவுக்காக என்ன ஒன்று இப்போ இந்த ஒரு புள்ள இப்படி பிடிங்க போட்டோன்னு சொல்லுங்கள். ஆமாம், இன்னொரு விஷயம், இன்னொரு தகவல் சொல்கிறேன். அந்த பையனுக்கு, அந்த வீடியோவில் பேசின அந்த பையனுக்கு, போன வீடியோவில் அந்த பையன் பேசின வீடியோவே காட்டினேன். ஆனால் அதை வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால டெலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த வீடியோவில் அது காட்டுறதுக்கு டெலீட்டில் அந்த 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 பையன் பேசின வீடியோவை டெலீட் பண்ணிட்டான். வரும், இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த எல்லை பகுதியில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை, இது பாகிஸ்தான் எல்லை அப்படின்னா, இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருக்கும் எந்த இடமும் கொடுக்க முடியாது. அதில் யாரும் புழங்கக்கூடாது. இது டேஞ்சரான பகுதி. நெடுக்கவே 10 கிலோமீட்டர் அகலத்துக்கு நெடுக்கவே நீளமாகவே எல்லை எல்லை கோடு எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் எல்லை, பாகிஸ்தானோட எல்லை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அந்த 10 கிலோமீட்டரில் யாருமே எதுவுமே செய்யக்கூடாது. அது அரசாங்க பாதுகாப்பின் கீழே தான் இருக்கும், மத்திய அரசின் இராணுவ பாதுகாப்பு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்காமல. இந்த கேப்பில் நீங்கள் வந்து 26,000 ஏக்கர் நீங்கள் அதானிக்கு கொடுத்துருக்கீங்களாம்ல, எய்பி கரண்ட் எடுக்கிற பிளான்ட் வைக்கிறதுக்கு. அவங்க உண்மையா ஐயா மோடி அவர்களே? உண்மையா? இல்லை, நாங்கள் வந்து பார்த்ததில் சொல்கிறோம், காணொலியில் பார்க்குறாங்க. ஏன்னா உண்மை இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையுமா? புகையாது. அப்போ உண்மை ஏதோ ஒன்று இருக்கவும் தான் சொல்கிறாங்க. அது உண்மையான நீங்களே சொல்லிடுங்க. சென்னைக்கு நிகரான ஒரு இடத்த அதானிக்கு ஈவி பிளான்ட்டு, கரண்ட்டு பிளான்ட்டு வைக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாமா? சரி, அது உண்மையாக இருந்தால் தான் கேட்குறேன். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாமா? அது தவறு இல்லையா? ரூலுன்னு ஒன்று இருக்குல்ல, 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது, எல்லை நெடுக்க அப்படி சொல்லி ரூல் இருக்குல்ல. அப்புறம் ஏன் செஞ்சீங்க? தம்பி, அந்த வீடியோவில் பேசின பையன் இருக்காருல்ல பார்த்தீங்களா, அந்த பையன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறவங்க தான் சட்டத்துக்கு எதிராக, மோடி ஆட்சியாளருக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறோம்.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வடநாட்டிலேருந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்பாட்ல இருந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதையும் கொஞ்சம் காது கொடுத்து அந்த காணொளிகளையும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.